எஸ்பிபி சிலை ஹைதராபாத்தில் நடந்த பெரும் மோதல். கலைக்கு மரியாதைன்னு பார்த்தா திடீர்னு ஏன் கடுமையான எதிர்ப்பு? பின்னணி என்னன்னு தெரியுமா? இது நம்ம உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த 50 வினாடியில் முழு உண்மையும் தெரியும். இந்தியாவின் இசை சக்கரவர்த்தி நம்ம எஸ்பிபி சார் அவர் மறைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு ஹைதராபாத்ல ரவீந்திர பாரதி வளாகத்துல 7.2 அடி உயர வெண்கல சிலை திறந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா தங்க வர்ணத்துல இருந்துச்சு. ஆனா அங்கதான் ஒரு திடீர் திருப்பம். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, எஸ்பிபி சரண் எல்லாரும் வந்த இந்த விழால தெலங்கானாவை சேர்ந்த சில அமைப்புகள், முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உட்பட பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த சிலை திறப்பு தெலங்கானா மண்ணில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முற்றுகை போராட்டத்துக்கே ரெடியானாங்க. இதனால கடைசி நிமிஷத்துல சிலை திறக்க வர்றதா இருந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியே விழால கலந்துக்கல. எஸ்பிபி ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர். ஒரு காலத்துல தெலங்கானா தாய் வாழ்த்தா அவர் பாட விரும்பலைங்கிறது தான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம். ஒரு கலைஞனுக்கு மரியாதை செய்யறதுல இவ்வளவு பெரிய அரசியல் விவாதம் எதுக்குன்னு இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே பேசுது. வெங்கையா நாயுடு பேசும்போது கண்டசாலாவும் எஸ்பிபியும் தெலுங்கு பாடல்களின் இரு சிகரங்கள், அவர் ஒரு பரிபூர்ண கலைஞர், அவர் பெயர் வரலாற்றில் இடம் பிடித்து விட்டதுன்னு நெகிழ்ந்து பேசினாரு. ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சவங்களோட கருத்து இது தெலங்கானா உணர்வுக்கு எதிரானது. பாருங்க, ஒரு கலைஞனோட சிலையை திறக்கவே இவ்வளவு போராட்டமா? அடடா, இசைக்கு எல்லை கிடையாதுன்னு சொன்னாங்க, ஆனா இங்க சிலைக்கும் எல்லை பார்க்கறாங்களே. இப்போ முக்கிய கேள்வி, கலைக்கு தேசமா இல்லை மனசுல இடமா? எஸ்பிபினா நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டு மனுஷ மாதிரி. அவர் பாட்டு இல்லாம நம்ம நாள் இல்ல. இந்த எதிர்ப்பு பலருக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கு. கலைஞர்களை கொண்டாடுறதுல எந்த பிரிவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரசிகர்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை. இந்த சர்ச்சை சீக்கிரம் முடிவுக்கு வரணும். இவ்வளவு பெரிய கலைஞருக்கு சிலை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரியா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. எஸ்பிபி சார் இந்த சர்ச்சைக்கெல்லாம் மேல